வணக்கம். நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸ்ல நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிசைல் சிஸ்டம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏவுகணையை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன ஏவுகணை? அக்னி பிரைம். கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸ் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2026 பிலிம்ஸ் எக்ஸாமை மையமா வச்சு, சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் எக்ஸாமை மையமா வச்சு நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் அக்னி பிரைம். சரி, முதல்ல அந்த ஏவுகணையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். மிசைல் சிஸ்டம் பற்றி புரிஞ்சுக்கலாம். அந்த மிசைல் சிஸ்டமை நான் ப்ராடாக 2 வகையாக நான் பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மிசைல். சரி, இன்னும் நிறையா இருக்குது, பட் இதுதான் ப்ராடர் கிளாசிஃபிகேஷன். இதில் பேலிஸ்டிக் மிசைலுங்கிறது எப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு பால் இருக்குது. அந்த பால் நான் தூக்கி போடுறேன். ஒரு நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து என் கையிலேருந்து நான் தூக்கி போடுறேன். அந்த பால் ஒரு ஹைட்டுக்கு வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அது கீழே விழுறது பார்த்தீங்கன்னா கிராவிட்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அது கீழே விழும். இந்த பேலிஸ்டிக் மிசைலுங்கிறது அப்படிதான். அது ஒரு ராக்கெட்டுக்கு மேலே நம்ம அந்த வார் ஹெட்டை வைப்போம். வார் ஹெட்டுங்கிறது அதுதான் அந்த ஆக்சுவல் பாம். ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த வார் ஹெட்டை ஒரு ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த வார் ஹெட் தனியாக கீழே விழும். சரிங்களா? இது வந்து பேலிஸ்டிக் மிசைலுடைய பிரின்சிபல். க்ரூஸ் மிசைல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெட் என்ஜின்ங்க. நீங்கள் அதை லான்ச் பண்ணதுலேருந்து அது கீழே விழுற வரைக்கும் எந்த இடத்த டார்கெட் பண்ணணுமோ, இல்லை நீங்கள் போகிற வழியிலேயே நீங்கள் டார்கெட் ரூட்டை மாற்றணும்னா எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மிசைல். ஸோ பேலிஸ்டிக் மிசைலுங்கிறது நான் பாலை தூக்கி போடுற மாதிரி, க்ரூஸ் மிசைலுங்கிறது நான் வண்டி ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் ஸ்பீடை, நான் எங்கே போகணுங்கிறத நான் எங்கே வேணாலும் நான் மாற்றிக்கலாம். சரி, எக்ஸாம்பிள் சார். பேலிஸ்டிக் மிசைலுக்கு எக்ஸாம்பிள் அக்னி சீரீஸ், க்ரூஸ் மிசைலுக்கு எக்ஸாம்பிள் பிரம்மோஸ். நம்ம இந்த க்ரூஸ் மிசைல் பற்றி வேற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த பேலிஸ்டிக் அக்னி சீரீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பர்டிகுலராக அக்னி பிரைம் அப்படிங்கிற ஒரு மிசைலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்னி சீரீஸ் பார்த்தீங்கன்னா அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5ன்னு 5 இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த டிஸ்டன்ஸ், ரேஞ்ச், அந்த ஏவுகணை எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற அக்னி 5 பார்த்தீங்கன்னா, அந்த மிசைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டரை தாண்டி தாக்கும். இதை ICBMன்னு சொல்கிறாங்க, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். சிங்கம் படத்துல சூர்யா சொல்லியிருப்பார் இல்லையா, கண்டம் விட்டு கண்டம் தாண்டுற மிசைல்ன்ட்டுன்னு. அதுதான் ICBM, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ரைட். இப்போ இந்த அக்னி 5 நான் சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5000+. எக்ஸாக்டாக இன்னும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. 5000 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல். இந்த அக்னி சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் லான்ச் கேப்பபிள் மிசைல்ஸ். அப்படின்னா நியூக்ளியர் வார்ஹெட், நியூக்ளியர் பாம்பை தூக்கிட்டு போகிற பவர் இருக்கிற ஒரு மிசைல். ரைட். சரி, இப்போ அக்னி பிரைம் தான் நியூஸில் வந்திருக்கு. அக்னி பிரைம்ங்கிறது என்ன? இந்த அக்னி பிரைம்ங்கிறது ஒரு அக்னி சீரீஸ் பேலிஸ்டிக் மிசைல் தான். இது மற்ற அக்னி மிசைல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது எந்த வகையில் வேறுபடுது? இந்த அக்னி பிரைம்ங்கிறது ஒரு கேனிஸ்டரைஸ்டு மிசைல். அது என்ன சார் கேனிஸ்டரைஸ்டு மிசைல்? நீங்கள் ரெகுலர் அக்னி மிசைல்ஸ், இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இந்த ரெகுலர் அக்னி மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கில் வச்சு தான் கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? நம்ம வந்து பார்டருக்கு கொண்டு போனோம் அந்த மிசைலை. நம்ம நார்தர்ன் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மவுண்டேனியஸ் டெரைன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், கிளைமேட்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். நான் இவ்வளோ பெரிய மிசைலை நான் ட்ரக்கில் வச்சு கொண்டு போகும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மிசைல் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த மிசைலை ஒரு கேனில் போட்டு கொண்டு போகலாம். அதுதான் கேனிஸ்டரைஸ்டு மிசைல். ஒரு பெரிய சிலிண்டருக்குள்ளே அந்த மிசைலை போட்டு கொண்டு போக போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட அந்த சிலிண்டருக்குள்ளே, அந்த கேனுக்குள்ளே இந்த மிசைல் பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு டிஃபரன்ஸ். இன்னொரு டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி பிரைம் மிசைல் பார்த்தீங்கன்னா அதில் கோல்டு லான்ச் சிஸ்டம் இருக்கும். அது என்ன சார் கோல்டு லான்ச்? இப்போ நீங்கள் மற்ற அக்னி மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக மற்ற மிசைல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாட் லான்ச் சிஸ்டமாக இருக்கும். ஹாட் லான்ச்சுங்கிறது மிசைலுங்கிறது ஒரு ராக்கெட்டுங்க, ஒரு குட்டி ராக்கெட், அவ்வளோதான். ஸோ நம்ம ராக்கெட் லான்ச் ஆகும்போது பார்த்துருப்போம் இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொபல்ஷன், உங்களுக்கு அது நிறைய இக்னிஷன் இருக்கும், நிறைய நெருப்பு, நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். இது ஹாட் லான்ச் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். அப்படியே ராக்கெட் லான்ச் மாதிரி தான் இருக்க போகுது. இந்த ஹாட் லான்ச்சில் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருந்து அதை லான்ச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1.
நம்பர் 2, இந்த ஹாட் லான்ச் நீங்க பண்ணும்பொழுது தப்பி தவறி அந்த மிசைலையே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுருச்சுன்னா நமக்கு தான் பெரிய டேமேஜ். ஸோ இதெல்லாம் ஹாட் லான்ச்ல இருக்கிற பிரச்சனை. இப்போ இந்த அக்னி பிரைம்ல கோல்டு லான்ச் சிஸ்டம் இருக்கு. அது என்ன கோல்டு லான்ச்? அந்த கேனுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு கேஸ் சேம்பர் இருக்கும், சரிங்களா? அது மிசைலோட சம்மந்தப்பட்டது கிடையாது, தனியாக ஒரு கேஸ் சேம்பர் இருக்கும். அந்த கேஸ் சேம்பர் என்ன பண்ணுன்னா, ஒரு டக்குன்னு அந்த மிசைல் லான்ச் பண்ணும்பொழுது அந்த கேஸ் சேம்பர் இந்த மிசைலை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டோம், அதாவது எஜெக்ட் பண்ணி விடும். ஸோ அந்த மிசைல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு ஹைட்டுக்கு மேலே போன பிறகு தான் அந்த இக்னிஷனே ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ கீழே இருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு அந்த இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகாது. அந்த மிசைல் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் அந்த கேஸோட ப்ரெஷரில் அந்த மிசைல் மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் ஆரம்பிச்சிடும், கம்பஷன் ஆரம்பிச்சிடும், அங்கேருந்து மிசைல் பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வேளை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஒரு சின்ன ஹைட்டில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால கீழே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இதுதான் கோல்டு லான்ச் சிஸ்டமுடைய அட்வான்டேஜ். அக்னி பிரைமில் அந்த கேப்பபிலிட்டியும் இருக்குது. சரி, இந்த டாபிக் இப்போ ஏன் நியூஸில் வந்திருக்கு? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO அவங்க முதல் முறையாக ரெயில் பேஸ்ட் லான்ச்சர் இருந்து அதை ஏவுகணையை ஏவிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் ட்ரக்ல இருந்து லான்ச் பண்ணதெல்லாம் போக இப்போ நம்ம ஒரு ட்ரெயின்ல இருந்து லான்ச் பண்ணுற கெப்பாசிட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சார் அட்வான்டேஜ்? நம்ம இந்தியாவில் ரயில்வே நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 கிலோமீட்டர். இந்த ரயில்வே நெட்வொர்க் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு. இப்போ எங்கே பிரச்சனைனாலும் நீங்கள் ரோடு வழியாக ட்ரக்கில் கொண்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரெயின் வழியாக கொண்டு போகிறது ஈவன் மோர் சேஃபர். இன்னுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ரீச் பண்ணிட முடியும் எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னாலும். அப்போது இந்த மாதிரி மிசைல்ஸை, இது நியூக்ளியர் லான்ச் கேப்பபிள் மிசைல்ஸை நீங்கள் ரயிலில் வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போனீங்கன்னா நம்மளுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து, பாதுகாப்பு, செக்யூரிட்டி தான் உங்களுக்கு பலப்படுத்தும். அதனால தான் இந்த சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ரயில் பேஸ்ட் மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்கு, சைனா கிட்ட இருக்கு, நார்த் கொரியா கிட்ட இருக்கு, ரொம்ப கம்மியான கண்ட்ரிஸ் US கிட்ட இருக்கு, இப்போ நம்ம கிட்டே வந்திருக்கு. அதனால நமக்கு இது கண்டிப்பாக ஒரு பெருமை தான். அதனாலேயே இது UPSCக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவாக மாறிடும். ரைட். ஸோ இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். இந்த கோர்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் www.simplycurrentaffairs.com நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அதில் எல்லா ப்ரோக்ராம் பற்றியும் தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். ரைட். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன்.